இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. பாஜகவை தமிழக மக்கள் ஆதரித்தால் போதைப் பொருளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது மோடியின் கேரண்டி. சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி திட்டவட்டம். आप लोग भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी कार्रवाई और तेज होगी और ये मोदी की गारंटी है. தனக்கு குடும்பமில்லை என மீண்டும் மீண்டும் கூறுபவர்களின் குறிக்கோள் குடும்ப நலன் மட்டுமே என பிரதமர் மோடி விமர்சனம். குடும்பம் இருக்கிறது என்பது தேசத்தை கொள்ளையடிக்கலாம் என்பதற்கான லைசன்ஸ் அல்ல என்றும் சாடல். கூடியிருந்த தொண்டர்களை நோக்கி நீங்கள்தான் என் குடும்பம் என்று தமிழில் கூறிய பிரதமர், நான் தான் என பிரதமர் முதலில் கூற மோடியின் குடும்பம் என பதில் முழக்கமிட்ட பாஜகவினர். மோடியின் குடும்பம் நான் தான், நான் தான், நான் தான், நான் தான். தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளவர்களின் உதவியுடன் போதைப்பொருள் கடத்தல் நடைபெறுவதாக பிரதமர் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் புழக்கத்தால் தமிழகத்தின் வருங்கால சந்ததியினர் குறித்து தமக்கு பெரும் கவலை ஏற்பட்டுள்ளதாகவும் பேச்சு. சென்னையில் அலைக்கடல் என திரண்டுள்ள பாஜக தொண்டர்கள் தமக்கு ஆசீர்வாதம் வழங்கியுள்ளதாக பிரதமர் கருத்து. டெல்லியில் குளிர்சாதன அறையில் அமர்ந்து பொய்ச் செய்திகளை உருவாக்குபவர்களின் தூக்கத்தை மக்கள் கூட்டம் கெடுக்கும் என்றும் விமர்சனம். குடும்ப அரசியலால் பதவி பெற்ற ஒருவர் தமிழக அரசில் இடம்பெற்று ஆணவத்துடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் குற்றச்சாட்டு. நாட்டு மக்களை குடும்ப அரசியல் செய்பவர்கள் அடிமைகளாக கருதுவதாகவும் கண்டனம். சமூக வலைதள கணக்குகளில் பெயர் மற்றும் சுய விவரத்தை மோடியின் குடும்பம் என மாற்றி வரும் பாஜகவினர், தங்களுக்கு குடும்பம் இருப்பதால் குடும்ப அரசியல் செய்கிறோம், மோடிக்கு குடும்பம் இல்லை என லாலு பிரசாத் பேசியதற்கு பதிலடி. கல்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது ஈநுலையில் எரிபொருள் நிரப்பும் பணியை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து அணுசக்தி துறையின் பாவினி நிறுவன விஞ்ஞானிகளிடம் கேட்டறிந்தார். நாட்டின் 140 கோடி மக்களே தமது குடும்பம் என பிரதமர் மோடி திட்டவட்டம். மக்களின் சேவகனாக பொது நலனுக்காக தம்மை அர்ப்பணித்திருப்பதாகவும் பேச்சு. தனக்கு பெரிய அண்ணனான பிரதமர் மோடி தெலங்கானாவை குஜராத் மாடலில் முன்னேற்ற உதவ வேண்டுமென தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கருத்து. மத்திய அரசுடன் மோதல் போக்கை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் பிரதமருடன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பேச வாக்களிக்க லஞ்சம் வாங்கும் உறுப்பினர்கள் மீது லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்ட பாதுகாப்பை காரணம் காட்டி லஞ்ச குற்றச்சாட்டு விசாரணையில் இருந்து எம்பி எம்எல்ஏக்கள் விலக்கு கோர முடியாது எனவும் திட்டவட்டம். மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். பணிகள் நிறைவடைந்த 71 கட்டிடங்களை தொடங்கி வைத்து 40 பணிகளுக்கான அடிக்கல் நாட்டினார். தமிழக மக்களின் வரிப்பணமும் ஓட்டுகளும் மட்டும் போதும் என்று மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள் நினைப்பதாக முதலமைச்சர் விமர்சனம். மழை வெள்ளத்திற்கு ₹1 கூட தராதவர்களை பார்த்து மக்கள் ஏமாற மாட்டார்கள் என கருத்து. போதைப்பொருள் புழக்கத்தை தமிழக அரசு கட்டுப்படுத்த தவறியதாக கூறி மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொண்டர்கள் முழக்கம். தேர்தல் அறிவிப்பு வெளியிடும் முன்பே திட்டமிட்டு வேறு நபருக்கு கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. தமிழகம் புதுச்சேரியில் தங்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த பின் அறிவிப்பு. சென்னை மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கத்தில் உள்ள பிஎஸ்பிபி பள்ளிக்கு மின்னஞ்சலில் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். சோதனை நடத்தப்பட்ட நிலையில் பள்ளியிலிருந்து குழந்தைகளை அழைத்துச் சென்ற பெற்றோர்கள்.
செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 23வது முறையாக நீட்டிப்பு. மார்ச் 6ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தொழில்முறை பயணமாக அண்மையில் ஜாஃபர் சாதிக் கென்யா சென்றதை கண்டறிந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்றாரா அல்லது தங்கம் விற்பனை தொடர்பாக சென்றாரா ஆகிய கோணங்களில் விசாரணை. சென்னை மெரினா கருணாநிதி நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தை மார்ச் 6ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என அறிவிப்பு. இணையதளம் வாயிலாக கட்டணம் இன்றி அனுமதிச் சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தகவல். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணை என்ஐஏ விடம் ஒப்படைப்பு. தீவிரவாத தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. இந்தியாவின் வளர்ச்சிக்கான கணிப்பை 6.1% இருந்து 6.8% அதிகரித்தது மூடிஸ் தர ஆய்வு நிறுவனம். எதிர்பார்த்ததை விட கடந்த 3 காலாண்டுகளில் வளர்ச்சி வேகம் உயர்ந்ததால் கணிப்பை அதிகரித்ததாக அறிவிப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் பெண்கள் பயன்பெறுவர் என முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் தகவல். ஆதித்யா L1 விண்ணில் ஏவப்பட்ட அதே நாளில் தமக்கு புற்றுநோய் இருக்கும் தகவல் தெரிய வந்ததாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் பேட்டி. சிகிச்சைக்கு பிறகு பூரண குணமடைந்து மீண்டும் வழக்கமான பணியை தொடங்கியதாகவும் தகவல். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் ஆப் நவ்.